ஹே ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். போன வாரமே வீடியோ போடலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த வாரமும் போடலன்னா என்ன கழுவி கழுவி ஊத்துவீங்கன்னு தெரியும். அதனால தான் இன்னைக்கு வீடியோ எடுத்திருக்கேன். இன்னைக்கு வின்டர் ஷாப்பிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு தியாவுக்கு ஸ்கூல் லீவும் போட்டாச்சு. அப்புறம் என்ன கிளம்பலாமா? நாங்க 3 பேர்த்துல யார் அழகா இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. 3 பேர்த்துல நான் தான் அழகா இருக்கேன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நீங்க கமெண்ட் பண்ணி சொல்லுங்க யார் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு. எங்களோட எல்லா ஷார்ட்ஸும் பார்த்துட்டு நீங்க கேட்டுட்டே இருக்கீங்க, உங்க ஸ்ட்ரீட் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு, நீங்க எங்க இருக்கீங்கன்னு. நாங்க வந்து பஞ்சாப்ல இருக்கோம். பஞ்சாப்ல நவஷஹர் டிஸ்ட்ரிக்ட் அங்கதான் இருக்கோம். நாங்க ஏன் இங்க வந்தோம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோல தனியா நாங்க சொல்லிக்கிறோம், ஓகேவா? ஸோ நாங்க பஞ்சாப்ல தான் இருக்கோம். ஹஸ்பண்டோட நேட்டிவ் வந்து பஞ்சாப், அதனால என் மாமியார் வீடு இது. நான் அவர் கூட இங்க இருக்கேன். இதுதான் ஷாஹித் பகத்சிங்கோட மியூசியம். அவர் பிறந்த இடமும் இதுதான். நாங்க வந்து ஒரு நாள் இங்க போகணும்னு நினைக்கிறோம். நீங்க லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணி சொல்லுங்க போலாமா இல்லையான்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தெரியுமான்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. ஷாஹித் பகத்சிங் நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சந்திப்பும் ஒரு வழியா வந்துட்டோம். இங்க வந்து புதுசா திறந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டோம். அதனாலதான் அங்க போயிருந்தோம். அங்க வந்து பிரைஸும் வந்து ரீசனபிளா இல்ல எனக்கு தெரிஞ்சு. சிலது இருக்கு, சிலது வந்து ரொம்ப ரேட் அதிகமா இருக்கிறதுனால நாங்க கொஞ்சம் தான் வாங்கினோம். இப்ப நான் போட்டிருக்கிற ஜாக்கெட்டும் இந்த குர்த்தியும் தான் வாங்கினேன். இந்த குர்த்தி நான் வந்து ஷார்ட்ஸ்ல போட்டிருப்பேன், நீங்க பாத்திருப்பீங்க. ரெண்டுமே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. நெக்ஸ்ட் வந்து நான் தியாவுக்கு வாங்க வந்துட்டோம். தியாவுக்கு சைஸே கிடைக்கல எங்களுக்கு. சிலது சின்னதா இருக்கு, சிலது ரொம்ப பெருசா இருக்கு. ஸோ நாங்க தேடி தேடி இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்கணும். இந்த ஜாக்கெட்ஸ் எல்லாம் பிரைஸ் ரீசனபிளாவும் இருந்தது, செம்மையாவும் இருந்தது பாக்குறதுக்கு. ஆனா அதோட சைஸ் வந்து தியாவுக்கு கிடைக்கவே இல்லை, சின்னதா இருக்கு. இந்த வருஷம் போட முடியும், அடுத்த வருஷம் வந்து போடவே முடியாது. அப்படி வாங்குறதும் வேஸ்ட் தான். ஏன்னா இந்த 3-4 மாசம் தான் நமக்கு வந்து இங்க குளிரே வரும். அந்த 4 மாசத்துக்காக வந்து இவ்வளவு செலவு பண்றது ரொம்ப இதுதானே. ஸோ பெருசு வாங்கினாதான் அடுத்த வருஷமும் வரும்ன்றதுனால நாங்க அதை வாங்கல. இந்த ஒரு ஜாக்கெட் கிடைச்சது எங்களுக்கு. இந்த ஜாக்கெட் தான் வாங்கியிருக்கோம். இந்த ஜாக்கெட் நீங்க நெக்ஸ்ட் வீடியோல பாப்பீங்க. நாங்க நெக்ஸ்ட் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுவோம், அப்ப பாருங்க. சந்தீப்போட டேடி வந்து தமிழ்நாட்டுல இருந்து இப்பதான் வந்திருக்காரு. அவர்கிட்ட குளிர் ட்ரெஸ்ஸே கிடையாது, எங்களை மாதிரி தான் அவரும். அதனால சந்தீப் வந்து வாங்கலான்னு சொல்லிட்டு பார்த்தான். அந்த வீட்டுல வந்து கிடைக்கவே இல்லை. அதனால வந்து நாங்க ஜூடியோல போய் பார்த்தோம். அந்த ஜூடியோலயும் வந்து ஒரே ஒரு ஜாக்கெட் தான் கிடைச்சது. ஏன்னா அவர் வயசானவர்ன்றதுனால அவருக்கு ஹெவியா வாங்கணும். அங்க எல்லாமே வந்து ரொம்ப இதுவா இருந்தது. ஐ மீன் எப்படி சொல்றது, நார்மல் குளூர்ல போடுற மாதிரி இருந்தது, ஹெவியா இல்ல. அதனால ஒரே ஒரு ஜாக்கெட் மட்டும் தான் வாங்கணும். ரொம்ப நேரம் ஷாப்பிங் பண்ணதுல நாங்க டயர்ட் ஆயிட்டு அதுக்கப்புறம் வீடியோவே எடுக்கல. இது நெக்ஸ்ட் டே தியாவுக்கு ஸ்கூலுக்கு கிளப்பணும். நான் 5 மணிக்கெல்லாம் ஏஞ்சிட்டேன். இங்க எப்பவுமே 5 மணிக்கெல்லாம் விடிஞ்சிடும், பட் இன்னைக்கு குளிர் ஆரம்பிச்சிட்டதுனால விடியல. கொஞ்சம் இருட்டாவே இருக்கு. என்ன தவிர இந்த தெருவுல யாருமே ஏஞ்சிக்க மாட்டாங்க 5 மணிக்கு. இதே நம்ம ஊரா இருந்தா 4 மணிக்கு வந்து பெல் அடிச்சுட்டு எல்லாரும் போவாங்க, சைக்கிள்ல எல்லாருமே தண்ணி தெளிச்சு கோலம் போடுவாங்க. பட் இங்க யாருமே ஏஞ்சிக்க மாட்டாங்க. குழந்தைங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து சாப்பாடும் செஞ்சு தர மாட்டேன்றாங்க. இப்போ நேத்து நீங்க செஞ்சு வச்சிருந்தா அதுதான் கொடுப்பாங்க, முந்தா நேத்து செஞ்சு வச்சிருந்தாலும் ஃப்ரிட்ஜ்ல வச்சு அதை தான் கொடுப்பாங்க. பட் இங்க இருக்கிறவங்க ரொம்ப மோசம்ப்பா வேலை செய்யறதுல. சத்தியமா சொல்றேன், இங்க இருக்கிறவங்கள மாதிரி நான் எப்பவுமே ஆக மாட்டேன். தியாவையும் அந்த மாதிரி ஆக்கிட மாட்டேன். எங்க அம்மா எப்படி இருந்தாங்களோ, காலைல 3 மணிக்கு ஏஞ்சி எங்க அம்மா சமைப்பாங்க, அந்த மாதிரிதான் நானும். இப்போ நான் வந்து 5 மணிக்கு ஏஞ்சிருக்கிறேன்னா அது வேற இல்ல. பட் அந்த காலத்துல 3 மணிக்கு ஏஞ்சி அடுப்புல சமைக்கணும்ன்றதுனால எங்க அம்மா சீக்கிரம் ஏஞ்சிருப்பாங்க. நான் கேஸ் தானே, 5 மணிக்கு ஏஞ்சி சமைப்பேன். காலங்காத்தாலே ஏஞ்சா குரல் நம்மள் தானே தெரியாது, அந்த அளவுக்கு இருக்கு. என்ன பண்ணுறது, செம குளிரிங்க. இப்போ தான் நான் வந்து சப்ஜி செஞ்சிட்ருக்கேன். ஐயோ சப்ஜினே வருது. குழம்பு செஞ்சிட்ருக்கேன் காலிஃப்ளவர். ஏன் அடிக்கடி காலிஃப்ளவர் செய்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் கம்மியாக இருக்குது. அதுதான் கிலோ 30 ரூபா. மற்றது எல்லாமே 50 ரூபா, 80 ரூபா, 100 ரூபாலாம் விற்கிறாங்க. கம்மியாக எதுவுமே இல்லை. இதுவும் காலிஃப்ளவரும் முள்ளங்கி மட்டும்தான். முள்ளங்கி வந்து கிலோ 20 ரூபா, இது கிலோ 30 ரூபான்னு சொல்லிட்டு நான் இது வாங்கி செஞ்சுருக்கேன். இல்லைன்னா நான் வேற ஏதாவது வாங்கியிருப்பேன். இன்னும் கொஞ்ச நாளில் வந்து இங்கே பட்டாணி 20 ரூபாய்க்கு கிலோ விற்கும். அப்போ வந்து அது வாங்கி செய்வோம். முடிச்சு பார்த்துட்டு திரும்பி தூக்கிட்டாய்வா. மணி 7 ஏஞ்சிருங்க. தியா இந்த பாருங்க, இவன் எப்படி போயிட்டு இருக்கா உள்ள. அவன் தூங்கவே இல்லைன்னு நினைக்கிறேன் நைட்டு ஃபுல்லாக. நான் காஃபிலாம் குடிச்சிட்டேன். ஐ திங்க் இதை சாப்பிட்டு தான் தூங்கியிருப்பான்னு நினைக்கிறேன். இது நான் வாங்கி வச்சுருக்கேன் எனக்காக. ஆனால் அவனும் சாப்பிட்றான். இப்போ தூக்கம் வர மாட்டேங்குது காய்ஸ். தியா ஸ்கூல் போகலாமா? நேற்று போகவே இல்லை ஸ்கூலுக்கு. நீ இன்னைக்கு போ, நான் சுட தண்ணி வச்சிருக்கிறேன். பாருங்களேன் அவள் எப்படிலாம் பண்ணுறான்னு.
சரி நம்ம போயிட்டு குழம்பு பார்க்கலாமா வாங்க. 7 மணிக்கு தான் இங்கே விடியுது. இல்லைன்னா இங்கே சீக்கிரம் விடிஞ்சிடும். வெயில் காலத்தில் 5 மணிக்கே வந்து விடிய ஆரம்பிச்சிடும். பார்க்குறீங்களா, புகை வருது. இன்னும் ஆகலை. இருங்க காட்டுறேன் உங்களுக்கு. ஸ்மெல் டேஸ்டாக இருக்கு. இது எனக்கு போட தெரில, போட்டு திரும்பியும் கழட்டிட்டா. இந்த பக்கம் திரும்ப. இப்போ சந்தீப் போட போறான் காய்ஸ். போடு, எப்படி போடுறேன்னு நானும் பார்க்குறேன். அப்படி போடக்கூடாதுன்னு சொல்றா அவ. இது பார்க்கும்போது அந்த ஊட்டியில பசங்க இப்படி தானே போவாங்க, அதுதான் ஞாபகம் வருது எனக்கு. இங்க பாருங்க, காலையிலே அவ டேப் வச்சுட்டு தான் உக்காந்துட்டு இருப்பா. திட்டுனா என்ன பிடிச்சி திட்டுவா இவ. இல்ல போதும், ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு. பாதி தான் சாப்பிட்டா சப்பாத்தி, அதுக்கு மேலே சாப்பிட முடியல அவளால். சந்தீப் டைம் ஆயிடுச்சுன்னு ஷூ போட்டுட்டு இருக்கான். போதும் வையுதியா, அப்புறம் எல்லாருமே திட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. காய்ஸ் இவளை கமெண்ட் பண்ணி திட்டுங்க, டேப் பார்க்கக்கூடாதுன்னு. கேட்கவே மாட்டேன்றா என் பேச்சை. அங்கே பாருங்க அழுவுறா. இந்த லாஸ்ட் வாய், லாஸ்ட் வாய். இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கோச்சிக்குவாங்க. நீங்கள் கோச்சிக்குவீங்க தானே, சொல்லுங்க இவகிட்ட. லாஸ்ட் வாய் தியா, லாஸ்ட் வாய் தியா, லாஸ்ட் வாய். போ, அப்ப எல்லாருமே உங்ககிட்ட பேச மாட்டாங்க. இறங்கி வாதியா, டைம் ஆகுது. இவ எப்ப ஸ்கூலுக்கு போற டைம்ல இப்படி பண்றா. உங்க குழந்தைங்க இப்படி பண்றாங்கன்னா கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. அங்க பாரு, அங்க பாரு எப்படி எல்லாம் பண்றா. நான் போறேன்டா எப்பா. வாதியா, சீக்கிரம் வா, சீக்கிரம் வா. ஐயோ வா, நல்ல பொண்ணு தானே நீ. வா, சாக்லேட் வச்சிருக்க, டோனட் வச்சிருக்க. வா தியா, இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. தியா டைம் ஆகுது. அவன் திட்டிட்டு இருக்கான் பாரு உன்ன. நீ படுத்துக்கிட்டு ஜாலியா உட்காந்துட்டு சொல்ற. வாதியா, வா பாய். போ डैडी आ जाओ हुण। தியா நீ குட்டு பச்சா தானே, சாக்லேட் வச்சிருக்க. அப்புறம் எல்லாருமே பேட் கேர்ள்னு சொல்லுவாங்க உன்ன. அழக்கூடாது. இப்ப எதுக்கு நீ அழுவுற? அப்பா அடிப்பா, அப்புறம் திட்டுவான். இந்தா முகத்தோட. நாலோ டேடி தியா இப்படிலாம் பண்ணக்கூடாது. அப்பா அடிப்பா அப்புறம். போ, இந்தா வச்சுக்கோ, கையில வச்சுக்கோ. போ, லவ் யூ, பாய் பாய் ஆவது சொல்லு. பாவம் பா, அழுதுகிட்டே போறா. சந்தீப் வந்து வால்நட்ஸ் இது பண்ணிட்டு இருக்கான். எனக்கு பிச்சு பிச்சு கொடுத்துட்டு இருக்கிறா உட்காந்து உடச்சி உடச்சி. கீழே எப்படி போட்டு வச்சுக்கிட்டா பாருங்க. இது வந்து எங்க இருந்து வந்தது? காஷ்மீர்ல இருந்து வந்தது. தியாவுக்கு வந்து நாங்க ஒண்ணு காஷ்மீர்ல இருந்து வாங்கியிருக்கோம். இது புடி சந்தீப், நான் எடுத்துட்டு வந்து காமிக்கிறேன். இது கொஞ்சம் புடிங்க. கட் பண்ணு. இங்க பாருங்க, இதுதான் வந்து குங்குமப்பூ. எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். காஷ்மீர்ல இருந்து அவங்க இது எடுத்துட்டு வந்தாங்கல்ல, கூட இதையும் எடுத்துட்டு வந்தாங்க. சந்தீப் வாங்கினோம்.
1 கிராம் 500 ரூபாய். ஆமா தானே? 500 ரூபாய். இத்தனோண்டு தான் இருக்கு. இதுல ஜஸ்ட் 2 இது எடுத்து போட்டு கொடுங்கன்னு சொன்னாங்க. டெய்லி தியா குடிக்கிறா. இப்ப 2-3 நாளா குடிக்கிறா இவ. இது ஃபேக்கா இல்ல ஒரிஜினலான்னு கூட தெரியல நமக்கு. ஒரிஜினலா தான் இருக்கும். அவங்க லோக்கல் ஆளுங்கல்ல. ஓ ஆமா, அவரு காஷ்மீர் அவங்களோட சொந்த ஊர்ல. இங்கிறது வந்து துணி விற்க வராரு. என்ன துணி விற்கிறாருன்னா இந்த மாதிரி துணி. இதுவும் அவர்கிட்ட தான் வாங்கியிருக்கோம். அந்த பெட்ஷீட் பாத்தீங்களா, பெட்ஷீட்டு அதெல்லாம் வந்து அங்கதான் வாங்கியிருக்கோம். பார்க்கலாமா? இந்த இது பேர் என்ன சந்தீப் சொல்லுவாங்க? கவரு. ரிஜாய்க்கு என்ன சொல்லுவாங்க? பிளாங்கெட்டோட கவர். இது வந்து வாங்கணும் அவர்கிட்ட. நாங்க இதையும் வாங்கணும். இந்த பெட்ஷீட்டு இப்ப போட்டிருக்கிற பெட்ஷீட்டு. இன்னொரு பெட்ஷீட் வாங்கணும். அது வந்து இன்னும் போடல. நெக்ஸ்ட் டைம் போடும்போது காட்டுறோம்ல. உடச்சி எனக்கு தான் கொடுக்குறேன். எனக்கு போதும், நீ சாப்பிடு. உள்ள எவ்வளோ அழுக்கா இருக்கு பாருங்களேன். ரொம்ப அழுக்கா இருக்கு. ஏன்னா நேற்று ஒரு நாள் நான் வீடு துடைக்கல. பெருக்கிட்டேன் சாயங்காலம் வந்து. வீடு துடைக்கல. இப்போ நான் அதை தான் துடைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த பெட்ஷீட்லாம் சரியாக போட்டுடலாம். பெட்ஷீட் மாற்றட்டா? புதுசு போடட்டா இல்லை பழசே போடட்டா? புதுசு போடலாம். ஆனால் அந்த அளவுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரீமாக குளிர் வரல. ஸோ அதனால் இன்னொரு பெட்ஷீட் இருக்கு, அதை போட்டுடலாம். அப்புறம் வேற என்ன பண்ணணும்? நிறைய வேலை இருக்கு. தியா வந்துடுவாங்க. தியா இப்போ 3:30 மணிக்கு தான் வருவா. அதனால வந்து டென்ஷன் இல்லை. வாங்க பண்ணலாமா? தியா வந்துட்டா. ஓடி வந்தியா? தனியாவா? என்னை பார்த்து சிரி பாப்பா. காலைல அவ்வளோ அழுதுட்டு போனேன். இன்னைக்கு ஸ்கூல்ல ஜாலியா இருந்ததா? இந்த பக்கம் பார்த்து சொல்லு. இந்த பக்கம் பார்த்து சொல்லு. ஜாலியா இருந்ததா? அங்க பாரு, யார் நிக்கிறா? அப்பா. ஏன் இவ்வளோ லேட்டு? ஐயோ, மிஸ் கிட்ட நான் போன் பண்ணி சொல்றேன். என் பொண்ணு எதுக்கு விளையாடுறாள்? அழுக்குதான் ஆகும். மண்ணுல விளையாடினாலாம். ஸ்கூல்ல என்ன பண்ண? என்ன சாப்பிட்ட? அதுக்குன்னு போய் வாயிலையாட மூந்து பாப்ப. பேசும்போது ஸ்மெல் வருது. ஏதோ சாப்பிட்டு பாரு. ஏதோ சாப்பிட்டுருக்கா? என்ன சாப்பிட்ட காய்ஸ்? இப்போ வந்து தியாவுக்கு இது சரியாக ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. க்ரீம் நிறைய தடவி அப்பி வைக்கிறேன் நான் அவ நைட்டு தூங்கும்போது. அதனால இப்போ கொஞ்சம் இதுவாயிடுச்சு. ஓகே, தியாவை இப்போ வந்து சாப்பாடு சாப்பிட்டு வீடியோ எடுக்கணும். ஸோ வந்து அப்புறமா சந்திப்பா நம்ம தியா. அது சொல்லு. இப்பதான் வந்தா அவ. ஆமா, வந்துட்டாளா? வந்த உடனே 2 வீடியோ எடுக்கணும். இப்ப இவ ஒரு 5 நிமிஷம் தான். 4 மணிக்கெல்லாம் எடுக்கணும். இப்பவே மணி 3:40 இல்ல, 3:40 ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல தியா வீடியோ எடுப்பா காய்ஸ். ஸோ அப்புறமா சந்திக்கிறோம். எனக்கு உடம்பு சரியில்லை காய்ஸ். அப்பயும் நான் பாருங்க வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். நேத்துல இருந்து எனக்கு வந்து செம்ம ஜுரம். நான் என்ன பண்ணேன்னா துணி பாருங்க எவ்வளோ துணி தோச்சி வச்சுட்டு இருக்கேன் நான். அதனாலே வந்து நைட்டு வரைக்கும் தோச்சிட்டே இருந்ததுனால குளிரும் அதிகமாயிடுச்சா, ஜுரம் வந்துருச்சு, தலை வலிக்குது. மாத்திரை கூட நான் இன்னும் சாப்பிடல. அப்பயும் நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். எல்லாம் உங்களுக்காகவே. எங்களை சப்போர்ட் பண்ணுங்க. தியாவோட ட்ரெஸ் பாக்குறீங்களா? தியாவுக்கு வந்து ஒரு செட்டு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தோம். இதுக்குள்ள வந்து டிஷர்ட் போடணும். அது வந்து போடல. இதுவே அழகா இருக்குல்ல அவளுக்கு. அப்படியா? சூப்பரா இருக்க. என்ன காட்டுறியா? இந்தா கேமரால கை வைக்கிற. ஓகே, இப்ப நேரா புடி. நல்லா இருக்கேனா? நல்லா இருக்கேன். கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. சிக்கு சிக்கு गाइस. ஐயோ முடியல गाइस என்னால. गाइस, இப்ப சந்தீப் கிளம்பிட்டு இருக்கான் பாருங்க. 2 நிமிஷம். 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 2 நிமிஷ
கிளம்பிட்டியா? எடுக்கலாமா? வாங்க வாங்க எடுக்கலாம்.